வணக்கம் நண்பர்களே, ட்ரினிட்டி உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க் டெஸ்ட் 1 பார்ட் 2 பற்றி பார்க்கலாம். இதில் வந்து 30 கேள்விகள் தான் வந்து நான் உங்களிடம் சொல்ல இருக்கின்றேன். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு கேள்விக்கும் அதனுடைய ரிலேட்டட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால 30 கேள்விகள் தான். உடனடியாக நாம் வந்து கொஸ்டினுக்கு போகலாம். Pinhead size holes in red gram pod is a symptom of, இந்த symptom கொடுப்பது pod fly. இரண்டாவது கேள்வி expand MRL. MRL னா maximum residue level. மூணாவது கேள்வி which among the pest is a capitulum borer of sunflower? Helicoverpa armigera is the correct answer. இதை எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா இன்டர் கிராப் வந்து we have to grow. அது என்னன்னா green gram, black gram, groundnut and soybean. அது இல்லாத pheromone traps 4 traps வந்து ஒரு ஏக்கருக்கு வைக்கணும். predators ரிலீஸ் பண்ணணும். coccinellites, Chrysoperia cornea என்ற coccinella ஒரு larvae per headக்கு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும். அடுத்து ரிலீஸ் ஆஃப் parasitoids. Trichogramma species 20,000 நம்பர் வந்து ஒரு ஏக்கருக்கு போடணும். அண்ட் கெமிக்கல் கண்ட்ரோல் ஸ்ப்ரேயிங் ஆஃப் நீம் ஆயில் 5% அண்ட் நீம் சீட் கர்னல் 5%. நாலாவது கேள்வி which among the following is a internode bearer of sugarcane? Chylosacrophagus indicus is the correct answer. இதை கண்ட்ரோல் பண்றது we have to release egg parasitoid Trichogramma chylonis. எவ்வளவுன்னா 2.5 cc per release. 6 முறைகள் வந்து ரிலீஸ் பண்ணோம். 15 நாளைக்கு ஒரு தரம் வந்து ரிலீஸ் பண்ணோம். எப்பன்னா 44th month of crop period. Use of resistant varieties like Co 975, Co J46, Co 7304. அது மட்டும் இல்லாம வந்து டீட்ராஸ் பண்ணலாம். எப்பன்னா 150வது நாள்லையும் 110வது நாள்லையும் வந்து நம்ம வந்து டீட்ராஸ் பண்ண வேண்டும். நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சரல் இன்செக்ட் ரிசோர்சஸ் எங்கு அமைந்துள்ளது என்றால் பெங்களூர்ல லொகேட் ஆயிருக்குது. ஆறாவது கேள்வி ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப் வந்து இந்த 4 ஆப்ஷன்ல ஆப்பிள் தான் வந்து ஏசெக்சுவலி ப்ராபகேட்டட் கிராப்ஸ். அது மட்டும் இல்லாமல் சுகர் கேன், பொட்டேட்டோ, ஸ்வீட் பொட்டேட்டோ, பனானா, மேங்கோ, சிட்ரஸ், பேர்ஸ், peaches and lychee இது எல்லாமே வந்து asexually propagated crops. ஏழாவது வந்து consider the statement and choose the correct answer. இதுல வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒன்னு alone. Why one alone is the correct answer. அது என்னன்னா seed is a ripened ovule. அதே மாதிரி fruit வந்து it's a ripened ovary. நாங்க வந்து தப்பா சொல்லிட்டேங்க. ripened ovary. So fruit வந்து ripened ovary. Genetic purity of a builder seed வந்து 100%. Seed is a carrier of new technology like the genetically modified organism or GM crops like the insect resistance and herbicide resistant. BT cotton is the insect resistant variety. எட்டாவது வந்து match the list. இதுல வந்து லிஸ்ட் 1 வந்து லிஸ்ட் 2ஓட வந்து மேட்ச் பண்ணும். நம்ம சீடு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 4 குவாலிட்டி முக்கியமான குவாலிட்டி என்னன்னா ஜெனட்டிக் பியூரிட்டி ஆர் குவாலிட்டி, பிசிக்கல் பியூரிட்டி ஆர் குவாலிட்டி, பிசியலாஜிக்கல் குவாலிட்டி அண்ட் ஹெல்த் குவாலிட்டி. ஜெனட்டிக் பியூரிட்டினா இட்ஸ் a true to type, it's free from genetic contamination. Physical purity na free from physical contamination. Physiological quality, there must be a high germination and high vigor. And health quality, that seed should be free from pests and diseases. So 9வது கேள்வி golden yellow color tag is used for which class of seed na நம்ம வந்து breeder seed எடுக்கணும். அதே மாதிரி foundation seedக்கு white color tag, certified seedக்கு azar blue. Which of the following fruits undergo parthenocarpy? இந்த 4ல வந்து banana தான் வந்து parthenocarpic fruit. அது மட்டும் இல்லாம pineapple,
cucumber, grapes, watermelon, orange, grapefruit, pear and fig. இது எல்லாமே வந்து parthenocarpic fruits. Deficiency symptom of marsh spot. மார்ஷ் ஸ்பாட் எதனால வருதுன்னா மேங்கனீஸ் என்ற மைக்ரோநியூட்ரியனுடைய டெஃபிஷியன்ட் இருக்கனால வருது. இதே மாதிரி வந்து பிளாண்டட் சீட் எதில் வரும்னா பீஸ்ல வரும். டிம்பிள்டு சீட் பீஸ், ஃப்ரெஞ்ச் பீன், கிளஸ்டர் பீன், ஆஃப் கலர்டு சீட் வந்து பல்சஸ். இது வந்து மைக்ரோநியூட்ரியன் டெஃபிஷியன்சி கிடையாது. மேபி தி டிசீஸ்டு சிம்டம் ஆர் தி பேட் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். நாம வந்து நியூட்ரியன் டெஃபிஷியன்சி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும்னா பொட்டாசியம் வந்து பிளாசம் ரெட் எண்ட் ராட்டை வந்து உருவாக்கும். அது எந்த கிராப்னா டொமேட்டோ. கால்சியம் டெஃபிஷியன்சி இட்ஸ் அ பிளாட்சிங், டொமேட்டோல அகைன். போரான் டெஃபிஷியன்சி இது பிளாக் ராட். இது எந்தெந்த கிராப்ல வரும்னா கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர்ல. மாலிப்டினம் வந்து விப்டைல், அது வந்து குருசிஃபர்ஸ் ஃபேமிலியில் வரும். இந்த மேங்கனீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், மார்ஷ் ஸ்பாட், இது வந்து பீஸ்ல வருது. போரான் ஹாலோ ஹார்ட் இன் கார்டன் டீ. போரான் again it gives the darkened and blackened plumule in the case of groundnut. So 12வது கேள்வி, in which field inspection the area under seed production is verified? Vegetative stage. அது வந்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது 4 இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. செல்ஃப் பாலினேட்டட் கிராப்ல 2 to 3 இன்ஸ்பெக்ஷன் தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்து ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனில் மட்டும் 4 இன்ஸ்பெக்ஷன் இஸ் மஸ்ட் டூரிங் தி கிராப் growth பீரியட் ஸ்டார்டிங் ஃப்ரம் சீலிங் டு ஹார்வெஸ்ட். ஏன் ஹைபிரிட்ல மட்டும் 4ன்னா அட் தி டைம் ஆஃப் ஹார்வெஸ்ட் வந்து இது வந்து எப்படின்னா ஃபீமேலும் மேலும் வந்து பிளான்டிங் ரேஷியோவில் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ்க்கு 8 ஃபீமேல் ரோ 2 மேல் ரோ. அந்த 2 மேல் ரோவையும் ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து அப்புறப்படுத்திடணும். அதுக்கு பிறகுதான் வந்து இன்ஸ்பெக்டர், அதாவது சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஃபீல்டை விசிட் பண்ணிட்டு ஓகே திஸ் இஸ் யூ கேன் கோ ஃபார் ஹார்வெஸ்டிங்னு சொல்லுவார். அப்போ வந்து நீங்கள் ஃபீமேல் என்ன ஹார்வெஸ்ட் பண்ணலாம். சீட்லிங் ஸ்டேஜில் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஐசோலேஷன் டிஸ்டன்ஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் ஏரியா அண்டர் சீட் ப்ரொடக்ஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. அது இல்லாமல் சீட்லிங் கேரக்டர்ஸ் மோஸ்ட்லி வெரிஃபை பண்ணுவாங்க. வெஜிடேட்டிவ் ஃபேஸில் வந்து அந்த பிளான்ட்டுடைய ஃபினோடைபிக் கேரக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து ஆஃப் டைப்ஸ், ரோக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஃப்ளாரிங்கில் வந்து ஏர்லி ஃப்ளவரிங்கா லேட் ஃப்ளவரிங்கா, அதனுடைய ஆந்தர் கலர் என்ன, பெட்டல் கலர் என்ன, போலன் ஷெட்டர் ஆகுதா, போலன் பார்ஷியல்ஸ் இருக்குதா. இது வந்து போலன் ஷெட்டரும் போலன் பார்ஷியல்ஸும் எதில் பார்ப்பாங்கன்னா ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. அதாவது ரைஸு, சொர்க்கம், அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் அண்ட் ஆல்சோ தி பாஜ்ரா, தி கம்பு ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனில் பார்ப்பாங்க. அதில் ஏன்னா ஏ லைன் வந்து ஃபீமேல் லைன், ஆர் லைன் வந்து மேல் லைன். அந்த ஏ லைன்ல வந்து பி லைன், அதாவது மெயின்டைனர் லைன் வந்து மிக்ஸ் ஆயிருது நமக்கு தெரியாம, அது வந்து போலனை வந்து ஷெட் பண்ணும், அதை வந்து ரிமூவ் பண்ணும். அப்படி இல்லைன்னா ஒரு சில கம்புனுடைய ஃபீமேல் லைன்ல வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி பேனிக்கல் வில் பி ஷெட்டிங் த போலன். அதுக்கு பேர் தான் போலன் பார்ஷியல்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் முக்கியமாக நம்ம பார்க்கணும். மெச்சுரேஷன் ஃபேஸில் வந்து based upon the fruit color, shape, size of the fruit and also grain characteristics, panicle characteristics எல்லாம் பார்ப்பாங்க. ஹார்வெஸ்டிங் சமயத்தில் மெச்சூரிட்டி கேரக்டர்ஸ் அதில் பார்ப்பாங்க. அதில் முக்கியமாக வந்து நம்ம ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனில் வந்து மேல் வந்து ரிமூவ் பண்ண பிறகு தான் ஃபீமேல் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சீட் சர்டிஃபிகேஷன் ஆஃபீஸர் பர்மிஷன் கொடுப்பாங்க. 13வது கேள்வி, how many steps are needed to observe 1000 plants if 25 plants are observed in one step? 40 ஸ்டெப் வந்து போட்டால் தான் வந்து 1000 பிளான்ஸ் வந்து we have to observe. Consider the statement, choose the correct answer. இதில் வந்து சரியான ஆன்சர் வந்து எதுனா ரெண்டாவது, 2 alone is correct. The statement is seed standards are specific seed certification standards. Field standards வந்து it's a general seed certification standards. 15, in which crop 6 to 8 pickings are carried out? The example is the brinjal. அதே மாதிரி
எத்தனை ஹார்வெஸ்ட் எந்தெந்த கிராப்புங்கிறத நான் இந்த டேபிளில் போய் கீழே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறேன். ஒன்ஸ் ஓவர் ஹார்வெஸ்ட் வந்து எதில் பேடி, சொர்க்கம், மெய்ஸ், சன்ஃப்ளவர், கிரவுண்ட்நட் அண்ட் ஜிஞ்சிலி. 2லேருந்து 3 ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க எல்லா பல்சஸ்லையும். 4லேருந்து 5 ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க எதில்னா பெண்டியில் அண்ட் காட்ஸ். அண்ட் 6 to 8 ஹார்வெஸ்ட் வந்து டொமேட்டோ அண்ட் பிரிஞ்சாவில் பண்ணுவாங்க. ஸோ 16வது கேள்வி, மெஷின் விச் ரிமூவ்ஸ் ஹஸ்க் இஸ் நேம் as ஹல்லர். அதே மாதிரி ஒரு சில அப்பெண்டிஜஸ், சீட் அப்பெண்டிஜஸ் வந்து ரிமூவ் பண்ற மெஷினை பத்தி கீழே சொல்லிக்கிறேன். டீபர்டர், இட் ரிமூவ்ஸ் தி அப்பெண்டிஜஸ் லைக் ஆன்ஸ். ஹல்லர் ரிமூவ்ஸ் ஹஸ்க் ஃப்ரம் சன்ஃப்ளவர். தி ஸ்கால்பர் ரிமூவ்ஸ் மெட்டீரியல்ஸ் லார்ஜர் தேன் சீட். Pre-cleaning of field run seed to remove the trashes. 17வது கேள்வி, ribbed gourd foundation seed production requires எவ்வளவு ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் கேட்டுக்கிறேன். 1000 meters. மோஸ்ட்லி கிராஸ் பாலினேட்டட் கிராப்புக்கு வந்து லைக் குக்குர்பிட்ஸ் அண்ட் குருசிபரஸ் வந்து நமக்கு அதிகமான பயிர் இடைவெளி தூரம் தேவை, மோர் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ். நம்ம செல்ஃப் பாலினேட்டட் கிராப் லைக் ரைஸ், வீட், பல்சஸ், கிரவுண்ட்நட், இதுக்கு வந்து we need very shorter isolation distance. நம்ம ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இது முக்கியமா எல்லா எக்ஸாம்லையும் ப்ரீவியஸ் எக்ஸாம்ல கேட்டுக்கிறாங்க. அதில் வந்து ரைஸ்ல முக்கியமா டைம் ஐசோலேஷன் நம்ம வந்து பண்ணலாம். அட்ஜஸ்டிங் டைம் ஆஃப் sowing of seed crop, contaminating crop to prevent synchronized flowering like example rice and maize. Distance isolation mostly வந்து காட்டனுக்கு வந்து 50 மீட்டர் கொடுப்பாங்க. ஒரு சீட் சர்டிஃபைடு சீட் ப்ரொடக்ஷனுக்காக அல்லது வந்து ஃபவுண்டேஷன் சீட் ப்ரொடக்ஷன் நம்ம போட்டிருந்தா அதுக்கு வந்து கண்டாமினன்ட் கிராப், அதாவது கமர்ஷியல் கிராப் போட்டிருப்பாங்க. அதுல இருந்து வந்து 50 மீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். அதுதான் வந்து பயிர் விலகு தூரம், டிஸ்டன்ஸ் ஐசோலேஷன் சொல்லுவாங்க. பேரியர் ஐசோலேஷன் மோஸ்ட்லி இது வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ரைஸுக்கு. நமக்கு வந்து வெஜிடேட்டிவ் பேரியர் யூஸ் பண்ணலாம் லைக் மெய்ஸ், செஸ்பானியா, சுகர் கேன். எவ்வளவு அட் எ டிஸ்டன்ஸ் ஓவர் 30 மீட்டர். அது வந்து உயரமான கிராப். அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஃபாரின் போலன், கண்டாமினேட்டிங் போலன், ஜெனட்டிக் கண்டாமினேட் பக்கத்தில் இருக்கா அதை வந்து விண்ட் ப்ளோயிங்கோ அல்லது வந்து இது தடுத்து நிறுத்தும். அதுதான் பேரியர் ஐசோலேஷன். ஆர்டிஃபிஷியல் ஐசோலேஷனுக்கு நம்ம எது யூஸ் பண்றோம்னா தி பிளாஸ்டிக் ஷீட்ஸ் above 2 meter height is used. 18வது கேள்வி, வாட் இஸ் த ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் ஃபார் ஹைபிரிட் ரைஸ் சீட் ப்ரொடக்ஷன்? வந்து ஹைபிரிட் நம்ம ஏற்கனவே வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து 3 மீட்டர் தான் கொடுக்கணும். பட் ஆனால் அதே ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனுக்கு நமக்கு 100 மீட்டர் கொடுக்க வேண்டும் பயிர் விலகு தூரம். 19வது கேள்வி, மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இதுல வந்து நான் வந்து டபுள் கிராஸ் ஹைபிரிட் எதுனா டெக்கான் இஸ் த டபுள் கிராஸ் ஹைபிரிட். சிந்தட்டிக் வெரைட்டி எதுனா ICMS 7703. மியூட்டேஷன் ப்ரீடிங் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சவர் ஹியூகோ டி விரீஸ். தி பொட்டானிக்கல் கிளாசிஃபிகேஷன் பை கரோலஸ் லினேயஸ். ஸோ தி ஆப்ஷன் இஸ் 4, 1, 2 and 3. D option is the correct answer. Then 20வது கேள்வி, what is the quantity of calcium given to layers in feed for 100 birds? நமக்கு இது வந்து எவ்வளவு கொடுக்கணும்னா 5லேருந்து 10 கிலோ கொடுக்கணும். எதுக்கு? 100 பவுல்ட்ரிக்கு. இது எது கொடுக்கணும்னா டு பில்ட் அண்ட் சப்போர்ட் ஹெல்த்தி போன்ஸ், டு ப்ரொடியூஸ் ஹார்ட் எக் செல்ஸ். ஹார்ட் எக் ஷெல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்காக நம்ம கால்சியம் இஸ் மஸ்ட் இன் தி ஃபீட் ஆஃப் தி பவுல்ட்ரி. 21வது கேள்வி, வாட் இஸ் த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் டே ஓல்டு சிக்? அதாவது சின்ன குஞ்சுகளுக்கு ஒரு நாள் குஞ்சுகளுக்கு எவ்வளவு உடைய பாடி டெம்பரேச்சர் இருக்கணும்னா 98 டிகிரி ஃபாரன்ஹீட். இது எதுக்கு கொடுக்க வேண்டும்? டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ், புவர் growth or even death. இதுக்கு கீழே வந்து ரொம்ப கூல் கிளைமேட் இருந்ததுன்னா அது இறந்ததுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். 22வது கேள்வி, இன் கேட்டல் ஷெட் த இன்னர் வித் மேஞ்சர் ஷுட் பி. எவ்வளவு வித்துனா 60லேருந்து
75 சென்டிமீட்டர், அதாவது 2ல இருந்து 2.5 அடி. அதே மாதிரி மற்ற மெஷர்மெண்ட் பார்க்கலாம். 2ல இருந்து 2.5 அடி ஒரு மேஞ்சர் ஸ்பேஸ் வேணும் ஒரு கவுக்கு. ஹைட் அட் தி பேக் ஆஃப் தி மேஞ்சர் வந்து எவ்வளவு இருக்கும்னா 2.5 அடியோ அல்லது 3 அடியோ இருக்க வேண்டும். and overall width வந்து 2 to 2.5 feet for a double row shed. அதனுடைய மேஞ்சருடைய width வந்து 8 inch into 8 feet to 9 feet, 8 feet to 9 feet. இதுவும் வந்து 3 inchனு சொன்னேன், இது 3 feet தான். கரெக்ட் பண்ணிக்கங்க. தென் 23வது கேள்வி, வாட் இஸ் த மினிமம் ஏஜ் ஆஃப் ஹைஃபர் ஃபார் ப்ரீடிங்? அதாவது கன்றுக்குட்டிகள் எந்த வயதுல வந்து அது வந்து ப்ரீடிங்க்கு ரெடி ஆகும்னா 14வது மாசத்துல வந்து ரெடி ஆகும். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனுடைய வெயிட் எவ்வளவுனா 55% to 65% இருக்க வேண்டும். தென் 24வது கேள்வி, வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் புல்லக்ஸ் டு தி டோட்டல் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் செக்டர்? அக்ரிகல்ச்சர் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து புல்லக்கும் கேட்டிலும் ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான். அது எவ்வளவு வந்து நம்ம கொடுக்கும்னா 70 மில்லியன் ஹெச்பி கொடுக்கும். தென் 25வது கேள்வி, வாட் இஸ் த குவான்டிட்டி ஆஃப் கான்சென்ட்ரேட் இன் டோட்டல் ட்ரை மேட்டர் ஆஃப் கேட்டில்? அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும்னா 1/3 இருக்கும். இதனுடைய குவான்டிட்டி கான்சென்ட்ரேட்டட் குவான்டிட்டியோட. அதே மாதிரி இது வந்து லாக்டிங் கவுஸ்க்கு வந்து 1 கிலோ கான்சென்ட்ரேட் மிக்சர் ஃபார் எவ்ரி 2.5 to 3 kg of milk. Young cross breed cows below 4 years of age எவ்வளவுனா additional concentrate at 1 kg for animals in first lactation and 0.5 kg in the second lactation. 0.5 kg in the second lactation. Okay. அதே மாதிரி இந்த கான்சென்ட்ரேட்ல என்னென்ன வந்து கலவைகள் இருக்குன்னா காம்பனன்ட்ஸ், தி கான்ஸ்டியூவன்ட்ஸ். கிரவுண்ட் கேக் வந்து 32 பார்ட்ஸ், 1 கிலோவுக்கு 32 பார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஜிஞ்சிலி ஆயில் கேக் 5 பார்ட்ஸ் இருக்கும். ரைஸ் பிரான் வந்து 25 பார்ட்ஸ். ட்ரைடு டாப்பியோகோ சிப்ஸ் வந்து 35 parts. மினரல் மிக்சர் 2, சால்ட் வந்து 1. தென் 26வது கேள்வி, dash is an incubation equipment with no turning mechanism. அது கரெக்ட் ஆன்சர் வந்து hatcher. Then 27th, dash transmits the power finally to the rear axle and the wheels of a tractor. இது வந்து farm machinery questions. இந்த ஃபைனல் டிரைவ்ங்கிறது தான் வந்து இதுக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிஷனுக்காக நமக்கு யூஸ் ஆகுது. அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் என்னென்ன இருக்குன்னா கிளட்சு ஒரு டிராக்டர்ல, டிரான்ஸ்மிஷன் கியர்ஸ், டிஃபரன்ஷியல், ஃபைனல் டிரைவ், ரியர் ஆக்சில் அண்ட் ரியர் வீல்ஸ். ஸோ 28வது கேள்வி பார்க்கலாம். இது வந்து பவர் டில்லர் பற்றி. தி இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் பவர் டில்லர் வீல்ஸ் ரேஞ்சஸ் ஃப்ரம், எவ்வளோ ரேஞ்ச் இருக்கும்னா இதனுடைய இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் 1.1 to 1.4 kg per centimeter square. நம்ம வந்து ஒரு ஸ்லைட் டேட்டா வந்து பார்க்கலாம் பவர் டில்லர் பற்றி. தி கான்செப்ட் ஆஃப் பவர் டில்லர் கேம் இன் த வேர்ல்ட் இன் தி இயர் ஆஃப் 1920. Japan is the first country. எந்த country? Japan is the first country to use power tillers on large scale. இந்த ஜப்பான்ல வந்து ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் மாடல், முதல்ல மாடல் வந்து எப்ப இது பண்ணாங்க, டிசைன் பண்ணாங்கன்னா 1947ல வந்து டிசைன் பண்ணுவாங்க. அது அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க பவர் டில்லர்ல. இன் இந்தியா எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? 1963 தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நம்ம மேக்ஸ் என்னென்ன மேக்ஸ் வந்து 1962ல நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணோம்னா இசக்கி, சாட்டோ, கிரிஷி, குபாட்டோ, என்மார் அண்ட் மிட்சுபிஷி. தி வீல் வந்து எப்பயுமே பிளை நியூமேட்டிக் டயர் ஆர் யூஸ்ட். இந்த வீலுக்கு வந்து அந்த டயர் தான் யூஸ் பண்ணுவாங்க, பிளை நியூமேட்டிக் டயர்ஸ். 29வது கேள்வி, சீட் மீட்டரிங் மெக்கானிசம் இஸ் லொகேட்டட் அட் டேஷ் பார்ட் இன் சீட் ட்ரில். எதில் இருக்குன்னா பாட்டம் ஆஃப் த பார்ட்ல வந்து லொகேட் ஆகிருக்கும். இது ஒரு சீட் ட்ரில்ல வந்து என்னென்ன மெக்கானிக்கல் மீட்டரிங் டிவைஸ் வந்து இருக்குதுன்னா ஃப்ரேம், சீட் பாக்ஸ், சீட் மீட்டரிங் மெக்கானிசம்,
drive transmission system, furrow openers, covering device, clutch, hitch frame, transport wheels. 30வது கேள்வி, in 4-stroke cycle engine, cycle is completed in dash revolution. எத்தனை ரெவல்யூஷன்ல கம்ப்ளீட் ஆகுதுன்னா ரெண்டே ரெவல்யூஷன் தான் இதுக்கு. நம்ம வந்து 4-stroke engine, அது மோஸ்ட்லி என்ஜின்ஸ் வந்து ஒரு 4 வகையா பிரிக்கலாம். based on combustion of fuel, external combustion engine and internal combustion engine. based on fuel used, diesel engine diesel யூஸ் பண்றதுனால, petrol engine petrol யூஸ் பண்ணதுனால, gas engines propane gas, என்னென்ன gas யூஸ் பண்றோம்? propane gas, butane gas and methane gases are used in the gas engines. based on ignition of fuel வந்து spark ignition engine, carbureted type of engines, compression ignition engine, injector type of engine. based on the working cycle, 4-stroke cycle நம்ம ஏற்கனவே இந்த கேள்வி பார்த்தோம். இதுல வந்து ரெண்டு சைக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. revolutions of the crankshaft, it is called 4-stroke cycle engine. 2-stroke cycle engineல when the cycle is completed in only one revolution of the crankshaft, it is called as 2-stroke engine. இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகின்றது. என்னுடைய சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.